விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் 17 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வழக்கமாக ஒரு பேலட் யூனிட்டில் 15 வேட்பாளர்கள் பெயர்கள் மற்றும் ஒரு நோட்டோ என 16 பேர் மட்டுமே இடம்பெற முடியும். தற்பொழுது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் கூடுதலாக 2 வேட்பாளர்கள் என 17 பேர் போட்டியிடுவதால் கூடுதலாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு பேலட் யூனிட் தேவைப்படுகின்றது. இதன்படி ஒரு பேலட் யூனிட்டில் 16 வேட்பாளர்களும் மற்றொரு பேலட் யூனிட்டில் ஒரு வேட்பாளர் மற்றும் ஒரு நோட்டோ என அமைக்கப்பட உள்ளது. இதையொட்டி திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 267 வாக்குச்சாவடிகள் உள்ளது. ஏற்கனவே திண்டிவனம் சப் கலெக்டர் அலுவலகத்தில் பேலட் யூனிட்டுகள் ஸ்ட்ராங் ரூமில் சீல் வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கூடுதலாக தேவைப்படும் பேலட் யூனிட்டுகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து திண்டிவனம் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வேன் மூலம் கொண்டு வரப்பட்டது. கூடுதலாக வரவழைக்கப்பட்ட மொத்தம் 320 பேலட் யூனிட்டுகள் ஸ்ட்ராங் ரூமில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் முன்னிலையில் துணை மாவட்ட ஆட்சியர் திவான்ஹூன் நிகம் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது.